guys, இன்னைக்கு வந்து எஸ்டிமேஷன்ல மெட்டீரியல் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் ஆஃப் ஒர்க்கோட எம்சிக்யூ பார்க்கலாம். The quantity of cement required for 1 meter cube of cement water 1:3 is. அதுக்கு 1 part சாண்டும் 1 part சிமெண்ட்டும் 2 part சாண்டும் இருக்கு. அதில் எவ்வளோ சிமெண்ட் வந்து per kgக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து எப்படி போடணுங்கிறத ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறேன். சிமெண்ட் வாட்டர் வந்து 1:2 வந்து 1 மீட்டர் கியூப் இருக்கு. அப்போ டோட்டல் குவான்டிட்டி வந்து 2 மீட்டர் கியூப். குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட் வந்து 1 பை அந்த டோட்டல் குவான்டிட்டியை டிவைட் பண்ணோம்னா நமக்கு 0.5 வருது. நெக்ஸ்ட் குவான்டிட்டி ஆஃப் சாண்ட் எத்தனை பார்ட்டு 2 பார்ட்டு 2 by 2 is equal to 1 மீட்டர் கியூப். டென்சிட்டி ஆஃப் சிமெண்ட் வந்து 1440 கிலோகிராம். அதையும் குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 720 கிலோகிராம் கிடைக்குது. ஓகே, இதுதான் வந்து சிமெண்ட் வாட்டர் கால்குலேட் பண்ணுற வேல்யூ. இதுக்கு வந்து கீழே மிக்ஸ்ட் ரேஷியோ இருக்கு, அதை அப்படியே பார்த்துக்கோங்க. 1:2 ரேஷியோவில் 720 கிலோகிராம், 1:3 480 கிலோகிராம், 1:4 360 கிலோகிராம், 1:5 288 கிலோகிராம், 1:6 240 கிலோகிராம். நெக்ஸ்ட் ஒரு ஒர்க் சார்ஜ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் a percentage of dash to dash of the estimate is included in the estimated. ஒர்க் சார்ஜ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து சேர்ப்பாங்க இன்க்ளூட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. 1.5 to 2%. ஓகேயா, இதே கண்டின்ஜென்சி சார்ஜஸ் வந்து 3 to 5%. சானிட்டரிக்கு வந்து 8%, எலக்ட்ரிஃபிகேஷன் வந்து 8%, லேபர் சார்ஜ் வந்து 25%, கான்ட்ராக்டர் சார்ஜ் வந்து 10%. இதையும் பார்த்துக்கோங்க. இதுல லாஸ்டா எலக்ட்ரிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், the quantity of cement required 1 meter cube 1:2:4. cement concrete is approximately. இதை எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்றேன். இதுல வந்து ரெண்டு இது இருக்கு சிமெண்ட் கான்கிரீட்ல, 20 mm அக்ரிகேட்டும் 40 mm அக்ரிகேட்டும். 20 mm அக்ரிகேட் எது எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா 1:1.5:3, 1:2:4. நெக்ஸ்ட் வந்து 1:4:8லயும் 1:5:10லயும் 40 mm அக்ரிகேட் யூஸ் பண்ணுவாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதுல வந்து 1:1.5:3. இதுல வந்து டோட்டல் வால்யூம் ஆட் பண்ணா நமக்கு 1.5 + 3 சேர்த்து 5.5 வாட். ஓகேயா, வால்யூம் ஆஃப் இன்கிரீடியன்ட் வந்து 20 mm அக்ரிகேட்டுக்கு வந்து 1.57 மீட்டர் கியூப். இதே 40 mm அக்ரிகேட்டுக்கு வந்து 1.52 மீட்டர் கியூப். ஓகேயா, ஃபர்ஸ்ட் நமக்கு சிமெண்ட் தேவை. இதுல வந்து இந்த 1:1.5:3ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1 வந்து சிமெண்ட், 1.5 வந்து சாண்டு, பேலன்ஸ் 3 வந்து அக்ரிகேட். ஓகேயா, இப்போ சிமெண்ட் கால்குலேட் பண்ணோம்னா 1 டிவைடட் பை அந்த டோட்டல் பார்ட் இன்ட்டு அந்த டோட்டல் வால்யூம் ஆஃப் இன்கிரீடியன்ட் 1.57 கால்குலேட் பண்ணீங்கன்னா நம்ம சம் வேல்யூ வரும். அதோட நம்ம டென்சிட்டி ஆஃப் சிமெண்ட்டை வந்து மல்டிப்ளை பண்ணா நமக்கு வந்து வால்யூம் ஆஃப் சிமெண்ட் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் சாண்ட், அதே தான். சாண்டோட வால்யூம் போட்டு அதோட டோட்டல் குவான்டிட்டி போட்டு அந்த 1.57 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வால்யூம் ஆஃப் சாண்ட் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் வால்யூம் ஆஃப் அக்ரிகேட் வந்து அதோட வேல்யூ போட்டு அதோட டோட்டல் பார்ட் இன்ட்டு டோட்டல் வால்யூம் ஆஃப் இன்கிரீடியன்ட் போட்டிங்கன்னா அதோட வேல்யூ கிடைச்சிடும். இதே தான் வந்து 1:2:4 இருக்கும். நெக்ஸ்ட் இதே இப்போ வந்து நம்ம 1.57 வால்யூம் ஆஃப் ட்ரை இன்கிரீடியன்ட் போடுறோம்ல, அது வந்து 20 mm சைஸ்க்கு. இதே வந்து கோர்ஸ் 40 mm சைஸ்க்கு வந்து நம்ம என்ன போடுவோம்னா 1.52 போட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். இதை வச்சு அப்படியே கால்குலேட் பண்ணிக்க வேண்டியதான். இதோ இந்த டேபிள் இருக்கு, இந்த டேபிள பார்த்துக்கோ. ப்ரொபோர்ஷன் எல்லாமே இருக்கு, அதை பார்த்துக்கோ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து calculate the quantity of the cement required in cubic meter for 10 square meter of cement plaster 12 mm thickness using cement water of 1:6. ஓகே, 12 mm thicknessல சிமெண்ட் வாட்டர் வந்து 1:6ல 10 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ ஆகும்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி கால்குலேட் பண்ணா வால்யூம் ஆஃப் வெட் வாட்டரை வந்து ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணணும். ஓகே, அதுக்கு வந்து சர்ஃபேஸ் ஏரியாவையும் பிளாஸ்டரையும் வந்து ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 10 × 0.012னா 0.12 மீட்டர் கியூப் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நமக்கு இப்போ என்ன வாட்டரோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க 1:6. அப்போ அதை ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து 7 கிடைக்குமா. அப்போ நம்ம அந்த வேல்யூவையும் ட்ரை வாட்டரை வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா 1.25 வச்சு மல்டிப்ளை பண்ணி நமக்கு 0.15 கிடைக்குது.
அந்த வேல்யூ எவ்வளவு நமக்கு சிமெண்ட் தேவைன்னா ஃபர்ஸ்ட் வந்து சிமெண்ட் பின்னாடி சாண்ட் வருமா அப்போ 1ங்கிறது சிமெண்ட் 6 பார்ட்டுங்கிறது சாண்ட் ஸோ 1/7 மல்டிப்ளை பண்ணா நமக்கு 0.0214 கிடைக்குது. இதே வந்து சிமெண்ட் மோட்டர் ரேஷியோ வந்து 1:4ன்னு கேட்பாங்க. அப்ப 10 × 0.012 போட்டுட்டு நமக்கு வந்து 0.12 கிடைக்குமா? அப்ப வால்யூம் ஆஃப் ட்ரை வாட்டர் நம்மளோட வேல்யூ என்ன 0.15. ஓகே, இப்ப நம்ம 0.15 இன்ட்டு 1/1 + 6 போடாம 1 + 4 போடணும். அப்ப நமக்கு எவ்வளவு கிடைக்கும் 1 divided by 5 இன்ட்டு 0.15 போட்டோம்னா நமக்கு வந்து 0.03 மீட்டர் கியூப் கிடைக்குது. இதுதான் வந்து சிமெண்ட் மோட்டர் 1:4 10 மீட்டர் ஸ்கொயருக்கு பிளாஸ்டிக்கோட வேல்யூ.